நிறைய பேர் ஆல் இண்டியா ரேடியோவில் என்னோட கேக்டஸ் கார்டன் இன்டர்வியூ பார்த்துட்டு இதோட கண்டினியூஷன் வேணும், அதோட ஃபுல் வீடியோ அனுப்புங்கன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால் இந்த வீடியோவை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் 3 எபிசோடாக. ஏன்னா அது ஒரு 1 hour இன்டர்வியூ, அதனால் 15 மினிட்ஸாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு அந்த கேக்டஸ் கார்டன் என்னோட இன்டர்வியூ பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். வசந்த இல்லம், வல்லுனரின் வார்த்தை. வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில வல்லுனரின் வார்த்தை செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்டுக்காக நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க ஷேமா சுந்தர். அவங்கள முதல்ல வரவேற்போம். வணக்கம் ஷேமா அவர்களே. வணக்கம் மேம். ஷேமா, உங்க ஃபுல் நேம் என்ன? என்னோட ஃபுல் நேம் வந்து ஷாம்லதா. என்னோட ஹஸ்பண்டோட நேம் சேர்த்து ஷேமா சுந்தர். பொதுவாக எல்லாரும் ஹேமலதான்னு வைப்பாங்க. பொற்கொடி அதுக்கு வந்து ஹேமலதா அப்படிம்பாங்க. நீங்க ஷேமலதா, அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? கண்டிப்பாக மேம். என்னோட அம்மா வந்து எல்லாரோட நேம் ஹேம்லதா அப்படிங்கும்போது சம்திங் ஸ்பெஷல் அண்ட் யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நேமை ஷேமா அப்படின்னு வச்சாங்க. ஷேமா அப்படின்னா ஹீப்ரூஸில் ஒன் கைண்ட் ஆஃப் ப்ரேயர். அண்ட் ஒன் மோர் மீனிங் வந்து ஷேமா மீன்ஸ் ஆல்வேஸ் ஷேலம் ஃபைன் அப்படின்னு அர்த்தம். ஷேமம், நைஸ் நேம். தேங்க்யூ. ஓகே, நீங்க வந்து எந்த ஊர்? என்னோட நேட்டிவ் வந்து வால்பாறை. நான் மேரேஜ் ஆகி வந்தது கோயம்புத்தூர்ல வடவள்ளி. சரி, படிச்சதெல்லாம்? படிச்சது எல்லாமே நான் கோயம்புத்தூர் தான். பிஎஸ்சி வந்து நிர்மலா காலேஜ், எம்எஸ்சி அண்ட் எம்ஃபில் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ், பிஎட் வந்து கோயம்புத்தூர்ல தான். ஓகே, எந்த சப்ஜெக்ட்ல படிச்சீங்க? நான் பாட்னி. ஓகே, பாட்னினா கொஞ்சம் ரிலேட் பண்ணலாம். நீங்க முதல்ல ஒரு தொழில் முனைவோர். நாம இன்னைக்கு வந்து அது சொல்லவே இல்லையே. நாம வந்து ஷேமா சுந்தரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அவங்க ஒரு தொழில் முனைவோர். சரி, அவங்க என்ன பிஸ்னஸ் பண்றாங்க அதை அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். முதல்ல சொல்லுங்க, நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க? நான் கேக்டஸ் வந்து ஆன்லைன்ல சேல்ஸ் பண்றேன் இருக்கேன் மேடம். கேக்டஸ்னா கள்ளியா? கள்ளி செடி. ஓ, அடி கள்ளி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கே, வித்தியாசமா இருக்கு. கேக்டஸ் செடி, பொதுவா கேக்டஸ் அந்த கள்ளி செடி பாலைவனத்துல அந்த மாதிரி ஆரிட் ரீஜன்ல எதுவுமே வராது, ஒரு கள்ளி செடி கூட வராதும்பாங்க. அதையே நீங்க வந்து வளர்த்து பிசினஸா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா மேம், எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அதுல நிறைய பெனிஃபிட்ஸ் கூட இருக்கு. சரி, எப்ப ஆரம்பிச்சீங்க? ஆக்சுவலி நான் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் 11th and 12th பயாலஜி டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கூல் முடிஞ்சோன்னா ஃப்ரீ டைமில் என்னோட சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து பிளான்ட்ஸ் மேலே ரொம்ப ஆசை. அதனால தான் நான் பாட்னி எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து சின்ன வயசில் நிறைய கிச்சன் கார்டன் எங்கள் வீட்டை சுற்றி நிறையா எங்கள் தாத்தாவும் அம்மாவும் போட்டிருப்பாங்க. அதில் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி எனக்கு சின்ன வயசுலேருந்தே கார்டனிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் நான் கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டை சுற்றி நிறைய ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் வந்து வச்சு வளர்த்திட்டு இருந்தேன். ஒரு ஸ்டேஜில் எனக்கு கேக்டஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. பிகாஸ் நான் வேலைக்கு போகிறனால வாட்டரிங் கொடுக்கும்போது கேக்டஸ் வந்து ஒரு வீக்லி 1 twice அந்த மாதிரி கொடுத்தா போதும். அதனால கேக்டஸ் க்ரோ பண்ண ஆரம்பித்தேன். இது எந்த வருஷத்துல இருந்து? 2007ல் நான் ஸ்டார்ட் பண்ணேன். 2007ல இருந்து. அப்போ உங்களுக்கு இடம் நிறைய தேவைப்படுமா? எல்லாரும் அப்படிதான் மேம் நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம கேக்டஸ் வைக்கிறதுக்கு நம்ம விண்டோஸில் நம்ம ஜன்னல் கிட்ட இருக்கிற ஒரு சின்ன ஸ்பேஸ் கூட போதும். ஏன்னா கேக்டஸை வந்து நம்ம பெருசாக வந்து சாயிலில் வைக்க மாட்டோம். சின்ன சின்ன பாட்டில் கொடுத்து வைக்கும்போது ஒரு விண்டோ செல்லையே நியர்லி ஒரு 20 கேக்டஸ் நம்ம வந்து வைக்க முடியும். ஏன்னா கேக்டஸோட க்ரோத் வந்து வெரி ஸ்லோ. அதனால நீங்கள் ஒரு சின்ன பிளேஸ் இருந்தால் கூட கேக்டஸ் க்ரோ பண்ணலாம். சரி, நான் முதல்ல இப்போ நமக்கு கள்ளி செடி அப்படின்னு சொன்னாவே நான் தமிழ் அதை சப்பாத்தி கள்ளி சொல்லுவாங்க இல்லையா? எனக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, மெக்சிகன் ஃபுட்டில் கேக்டஸ் வந்து எடிபிள் கேக்டஸ் பச்சை கலரில் இருக்கும், ஒரு கத்திரிக்காய் மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்கும். எப்போயோ ஒரு 32 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு தடவை தூர்தர்ஷனில் அவங்க சொல்கிறாங்க, ஒரு தடவை இந்த மாதிரி மெக்சிகோவில் லசாங்க அந்த சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த ஃபுட்டில் வந்து அங்கிருந்து வரும். சென்யோர் பெப்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது அங்கே சென்னையில் லாங் பேக். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஷெஃப் வந்து சொல்கிறாரு, நாங்கள் அங்கேருந்து வாங்குறோன்னு. எங்கே மெக்சிகோலேருந்து ஃப்ளைட்டில் வருமா. அந்த அப்போ தான் கேக்டஸை சாப்பிடுவாங்கங்கிறதே எங்களுக்கு தெரிஞ்சது. அந்த ரெஸ்டாரண்ட் போகும்போது அது ஒரு அவரைக்கா மாதிரி தான் பார்க்கறதுக்கு இருக்கும் இல்லையா, அதை கட் பண்ணி போட்டு. உங்களுக்கு இதெல்லாம் முன்னாடி தெரிஞ்சுட்டீங்களா? எனக்கு வந்து தெரியுமா, ஏன்னா நான் கேக்டஸ் வைக்க ஆரம்பித்த உடனே ஆஸ் அ சயின்ஸ் டீச்சராக இதை பற்றி ரொம்ப கியூரியாசிட்டி எனக்கு. இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கும்போது கேக்டஸோட ஆரிஜின் நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸாக்ட்லி மெக்சிகோ தான். மெக்சிகோவில் அரிசோனா அப்படிங்கிற அந்த பிளேஸில் வந்து நிறைய கேக்டஸ், அங்கே தான் கேக்டஸ் ஃபர்ஸ்ட் ஆரிஜின் ஆச்சு. அங்கே தான் ஃபுட்டு அதை வந்து சாப்பிட்றாங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. அதில் நிறைய நியூட்ரியன்ஸ், விட்டமின் சி
இப்போவும் குக் பண்ணி நிறையா பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து அந்த மாதிரி கண்ட்ரிலாம் சாப்பிட்றாங்க. அது ஆனால் அந்த முள் மட்டும் பண்ணிட்டு சாப்பிட்றாங்க. பொதுவாக அந்த சப்பாத்தி களி சொல்லும் போதே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். நமக்கு தெரிஞ்ச களின்னா டிராகன் ஃப்ரூட் தான் எடிபிள். அது கூட இப்போதான் ரீசெண்ட் டைம்ல தான் நமக்கு டிராகன் ஃப்ரூட்னு ஒரு பழத்தை கேள்விப்பட்டிருக்கோம். அது கள்ளி பழம்னு இப்போதான் தெரியுது. பார்க்கும்போது அதுவும் எல்லாத்துலேயும் வரும்போது இல்லையா. இதில் வந்து வீடியோஸில் வந்து இது கள்ளிப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது என்னது டிராகன் ஃப்ரூட் மாதிரி இருக்குது, இதை உங்கள் கள்ளிப்பழம்னு சொல்கிறாங்களே அப்படின்னு அதுக்கப்புறம் போய் தெரிஞ்சிட்ட அப்புறம் தான் அதுதான் இதுன்னு தெரிஞ்சுது. இப்போ வந்து இது ஈஸியாக வளர்க்க முடியும் நமக்கு. அது பொதுவாக நம்ம சொல்லுவாங்களே ஒரு ட்ரை வெதர், ஆரிட் ரீஜன், வெயில் ஜாஸ்தி வேணும் அதுக்கு, இந்த மாதிரி இடத்துல தானாக வந்துருங்கிறாங்க. ஆனால் இது கோயம்புத்தூர் கொஞ்சம் குளிரான பிரதேசம் தான், அடிக்கடி மழை வேற பெய்யும். அது சக்யூலண்ட், அது ஆல்ரெடி வாட்டர் ரிட்டன்ஷன் இருக்குது. அப்போ இந்த வெதர் சூட்டபிளா? கண்டிப்பாக இதுக்கு வந்து கேக்டஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியுமா. கேக்டஸில் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஃபுல்லி ட்ரை, நீங்கள் சொல்ல மாதிரி ஆரிட் ரீஜனில் இருக்கிறது இருக்குது, செமி ஷேடில் இருக்கிறது இருக்குது, கம்ப்ளீட் ஷேடில் இருக்கிறது, இதில் டெலிகேட் வெரைட்டிஸ் கூட இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பிளேஸ் வந்து நம்ம செட் பண்ணணும். வீட்டில் கம்ப்ளீட் சன்லைட்டில் வைக்கிறது அப்படின்னு சில வெரைட்டிஸ் இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பிளேஸ் அது கொஞ்சம் ஸ்டடி பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். என்னோட வீடே வந்து கேக்டஸ்க்குனே செட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்போம். அதனால இப்போ மோர் தென் 10 days ரெயின் வந்ததுன்னா அதுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அதை எடுத்து கீழே வச்சிடணும். ஒரு 10 years மோர் தென் 10 years ஆச்சு அப்படின்னா அது எவ்வளோ சீசன் எவ்வளோ ரெயின் வந்தாலும் பேர் பண்ணிக்கும். ஓஹோ, அப்படியா? அந்த மாதிரி இருக்கு. அதுக்கு மண் வேணும் இல்லையா? கண்டிப்பாக. என்ன மாதிரி மண்? ஆக்சுவலி சாயில் வந்து நல்ல ஏரேஷன் இருக்கிற சாயில், ட்ரைனேஜ் ஹோல், நல்லா அந்த போராசிட்டின்னு சொல்லுவோம், அது இருக்கிற மாதிரி இருக்கணும், போரஸ் சாயிலாக இருக்கணும். அதுக்கு வந்து மிக்சிங் வந்து கார்டன் சாயில், அது லெஸ்ஸாக இருந்துட்டு சாண்ட், பெர்லைட், வர்மி கம்போஸ்ட் இந்த மாதிரி கொடுத்தோம்னா. நார்த் இந்தியன்லாம் வந்து சிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணுறாங்க, வால்கனோஸோட ஆஷ், அது போடும்போது கேக்டஸோட க்ரோத் நல்லா இருக்கும். அந்த எரிமலையிலேருந்து வர அந்த சாம்பல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பொதுவாக வந்து சாண்டுங்கிறீங்க, மணல் ஆட் பண்ணணுங்கிறீங்க, சாயிலோட மணல் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. இப்போ டெசர்ட்லலாம் மணல்லையே வருது இல்லையா, நம்ம பார்க்குறோம் பாலைவனத்துலலாம் கேக்டஸ் ஹைட்டாக வேற வளரும் இல்லையா. அதுவும் ஒரு டைப் ஆஃப் கள்ளி தான். ஆமாம், அது வந்து வைல்டுன்னு சொல்லுவோம், சாகுரா கேக்டஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து வைல்டு வெரைட்டி, ரொம்ப லாங்கஸ்ட். அதில் பறவை வந்து கூடு பாம்புகள் இல்லையா. நம்ம எல்லாரும் ரொம்ப பாப்புலர் வீடியோஸ் பார்த்துருப்போம் இல்லையா, இந்த கேலபேகஸ் ஐலண்ட்ல. அது வந்து ஒரு கோமோடோ டிராகன் வந்து அது நிறைய இருக்கும் அங்கே. ஒரு இகுவானாவை வந்து பாம்புகள் துரத்தும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றி வர ஒன்றுமே இருக்காது, இந்த கேக்டஸ் தான் இருக்கும் இல்லையா. இது அந்த மாதிரி நமக்கு கள்ளி செடி அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது கள்ளியில் தோட்டம், அதில் பூ வேற வரும் இல்லையா. உங்கள் வீட்டில் இருக்கு. எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு டவுட் இருக்குது, கேக்டஸில் பூ வருமானு. எல்லா கேக்டஸ்லையுமே வந்து ஃப்ளவர் வரும். அதுவும் மற்ற கலர்ஸை விட பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷனில் கேக்டஸில் ஃப்ளவர்ஸ் வரும். கள்ளியிலும் பூ பூத்தது அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை, பழமே வருது. அப்போ பூத்தாதான பழம் கண்டிப்பாக இல்லையா. அந்த பாலினேஷன் எப்படி நடக்கும் அதில்? ஆக்சுவலி கேக்டஸ் பொறுத்தளவு செல் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. செல் பாலினேஷன் வந்து கேக்டஸில் வெரி ரேர், ஆர்னமெண்டல் பொறுத்தளவு. அப்போ நம்ம கிராஸ் பாலினேஷன் தான் பண்ணணும். அதுக்கு ஹனிபீஸ் வேணும். நான் பண்ணுற மெத்தட் வந்து ஹேண்ட் பாலினேஷன். ஒரு ஃப்ளார் பூத்த உடனே நம்ம ஹேண்டில் ப்ரஷ் வச்சு அதை நம்மளே பாலினேட் பண்ணும்போது we can get within 10 daysல நம்மளுக்கு வந்து ஃப்ரூட் வந்து ஃபார்ம் ஆயிரும். அந்த ஃப்ரூட்ஸ்லேருந்து சீட்ஸ் எடுத்து ஈஸியாக ப்ரொபகேட்ஸ் பண்ணுறோம். ஒரு பயாலஜி டீச்சருங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. சரி, ஆர்னமெண்டல் தான் ஃபஸ்ட்டு உங்களோட ஐடியாவாக இருந்ததா? எனக்கு ஆர்னமெண்டல் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தது. அலங்காரத்துக்காக வைக்கப்படுற கள்ளிச்செடி. அந்த அலங்கார செடி வந்து ஏன் அப்படின்னா, கிச்சன் கார்டன் அப்படின்னா ரொம்ப ஒர்க் அதிகமாக இருக்கும், வாட்டரிங் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நம்மளுக்கு ஆர்னமெண்டல் அப்படின்னு சொன்னால் அது எஸ்பெஷலி கேக்டஸில் அவ்வளோ மெயின்டெனன்ஸ் கிடையாது. ஓகே, சின்ன சின்ன பாட்லேயே வந்துடும். சின்ன மினிமம் ஸ்மால் சைஸ்லேருந்து மேக்ஸிமம் சைஸ் வரைக்கும் எங்கிட்ட பாட்டில் 3 ஃப்ளோர் நிறையா கேக்டஸ். 3 ஃப்ளோர் வச்சு 3 ஃப்ளோரில் மொத்தம் எத்தனை செடி முதல்ல அதை சொல்லுங்கள். எங்கிட்ட 1500 வெரைட்டிஸ் ஆஃப் கேக்டஸ் அண்ட் சக்யூலண்ட், நியர்லி ஒரு 1000 வெரைட்டிஸ் ஆஃப் இன்டோர் பிளான்ட். ஆலோவேரால ஒரு 25 வெரைட்டிஸ், ஹவோத்தியா, சான்சிவீரியா, கத்தாழையில சொல்றேன். ஆலோவேராலே நிறைய ஆர்னமெண்டல் ஆலோவேராஸ், சான்சிவீரியால ஆர்னமெண்டல் சான்சிவீரியாஸ், அதுக்கப்புறம் ஹவோத்தியா, இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் காமிக்கிறதுக்காக ரொம்ப ரேரான இன்செக்டிவோரஸ் பிளான் நெப்பன்டிஸ்,
ஏர் பிளான்ட், ஏரில் மட்டும் வளரக்கூடிய பிளான்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காமிக்கிறதுக்காக ஃபர்ன்ஸ், அந்த மாதிரி ஜிம்னோஸ்போம், இந்த மாதிரி எல்லா கைண்ட் ஆஃப் பிளான்ட்ஸும் என்னோட வீட்டில் வச்சு க்ரோ பண்ணிட்டு இருக்கேன். டீச்சர், எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் புரியாது, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்போதுமே நம்ம டீச் பண்ணும்போது அதோட எவல்யூஷன் பற்றி சொல்லி கொடுக்கணும். அப்போது எது ஃபர்ஸ்ட் ஆரிஜின் அப்படின்னு, அப்போது ஃபஸ்ட்டு பூக்கும் தாவரம், பூவா தாவரம். இப்போ குழந்தைங்களுக்கு அதை பற்றி சொல்லும்போது எது பூக்காத தாவரம் அப்படிங்கிறதுக்கான ஃபர்ன்ஸ் இதெல்லாம் பூக்காது, அப்போ அதெல்லாம் வீட்டில் வச்சு க்ரோ பண்ணுறேன். அப்புறம் பிளான்ஸ் அப்படின்னா செடியெல்லாம் மண்ணில் தான் வைக்கணுமா அப்படின்னா இல்லை, ஏரில் வளரக்கூடிய செடி இருக்குது. அப்புறம் இன்செக்ட் சாப்பிட்ற பிளான்ட் அப்படி மண்ணிலேருந்து ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் அப்படியே ஹேங் பண்ணும், அந்த ஹியூமிடிட்டியை வச்சு க்ரோத் ஆகுது ஏர் பிளான்ட். அப்படியா? டிலான்சியா அப்படிங்கிற ஒரு பிளான்ட் வந்து தண்ணி வந்து வெளியில இருந்து அது அந்த ஹியூமிடிட்டி ஏர்ல இருந்து அதை எடுத்துக்கும், அதனால தான் அதை ஏர் பிளான்ட் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் அதுக்கு மண்ணில் அது ஒண்ணுமே தேவையில்லை மேம், ஜஸ்ட் ஹேங் பண்ணி விட்டா போதும். அடாடா, எங்க அந்த போட்டோ காட்டுங்க பாப்போம். ஓ ஆமா, வச்சிருக்கீங்களே, ரைட்டு. இன்செக்டிவரஸ் பிளான்ட்னா இன்செக்டை சாப்பிட்டு க்ரோ ஆகக்கூடிய பிளான்ட் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அது அப்படியே வந்து குடுவை மாதிரி இருக்கும், அது வந்து அப்படியே பிடிச்சிக்கும் இல்லையா? அதோட இது சத்தம் வந்து அது சாப்பிட்டுக்கும். அந்த பிளான்ட்டே என்னோட வீட்டில் இருக்கு. இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து என்னோட கார்டனில் நியர்லி 2000 மோர் தென் 2500 வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து என்னோட வீட்டில் வச்சு. முதல்ல இடம் வேணும், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் வேணும், அதுக்கப்புறம் முதல்ல அதில் கலெக்ட் பண்ணி அதெல்லாம் வளர்க்கணும். அப்பா ரொம்ப டயர்டாக இருக்குது கேட்கும்போதே. ரொம்ப வருஷம் ஆயிருக்கும்ல? ஆமாம் மேம், 2007 நான் க்ரோ பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ எவ்வளோ வருஷம் ஆச்சு இந்த மாதிரி 2500 பிளான்ட்ஸ் வர்றதுக்கு? எவ்வளோ வருஷம் ஆயிருக்கு? ஒரு மோர் தென் 10 இயர்ஸ் ஆயிடுச்சு மேம். 10 வருஷத்தில் இவ்வளோ வளர்த்துருக்கீங்க. என்னோட இன்டர்வியூவோட 2nd and 3rd எபிசோடு வந்து நான் மறுபடியும் அப்லோட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள்.